ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? வீட்டில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைடா. சுருதி எல்லாரையும் வர வச்சு எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் சொல்றதெல்லாம் கேப்பியான்னு சொல்லி அம்மாட்ட சத்தியம் வாங்கிட்டாடா. ஸ்ருதி என்ன நம்பி என் கூட நிப்பியான்னு கேட்டாடா. டேய், அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுடா. எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லடா. என் தங்கச்சி என்ன நம்புறான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா அவ இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லடா. முத தடவையா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்கா. அவ ஆசைப்படி அவ கூட நிப்பேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன்டா. அது சந்தோஷமான விஷயம் தானடா. அதுக்கு ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? பூங்குடி என்னடா சொன்னா? சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு முகம் டல்லா இருந்தா பூங்குடிக்கு அதுல சம்மதம் இல்லைன்னு தான் அர்த்தம், சரியா? அவ இன்னமும் சக்திக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாடா. ஓஹோ, அதான் இப்ப உன் குழப்பமா? சரி, இப்ப நீ என்னதான்டா பண்ண போற? ஸ்ருதி ஆசையை நிறைவேற்ற போறியா இல்ல பூங்குடி நினைச்சதை நடத்த போறியா? இந்த விஷயத்துல என் தங்கச்சி ஆசைப்பட்டு தான் நான் செஞ்சு கொடுப்பேன். அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்ப பூங்குடி இத்தனை நாளும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா? அவ சைட்ல அவ நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாடா? டேய், இப்ப அதை விட என் தங்கச்சி வாழ்க்கை தாண்டா முக்கியம். டேய், பூங்குடியும் அதான்டா நினைக்கிறா. நீ என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்க. இது வரைக்கும் அவ ஏன் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா? உன் வீட்டு திண்ணையில கிடந்தால, அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் எப்பரா ஸ்ருதி சொன்னதுக்கு போய் மண்டையாட்டுற? அதுக்காக ஸ்ருதி கேட்டு எதுவும் பண்ணாம இருக்க முடியுமா? அவ என் தங்கச்சிடா. அவ ஆசைப்படுறத நான் நிறைவேற்றலைன்னா நான் அண்ணனே கிடையாதுடா. அவளா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல. முதல் தடவையா கேட்டிருக்கா. அது கூட செய்யலன்னா எப்படிரா? அப்ப பூங்குடி பத்தி நீ நினைக்கவே இல்லையே? பூங்குடி நிலைமைய புரிஞ்சுப்பா. மச்சான், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத மச்சான். நீ ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பூங்குடி பேச்ச மீறி எதையாவது பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு புலம்புற. மறுபடியும் நீ அந்த தப்ப பண்ணிடாத. எதுக்கும் நல்லா யோசிச்சு பூங்குடி சொல்றதையும் கேட்டு முடிவு பண்ணு. அதான்டா உனக்கும் நல்லது. இங்க பாருடா, நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேனே தவிர பூங்குடி எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுப்பேன்னு சொல்லவே இல்லையே. டேய், என் தங்கச்சி ஒரு முடிவு எடுத்திருக்காடா. முதல்ல அது முடியாதுன்னு சொல்லி எப்படா மனசு வரும்? இங்க பாரு, நான் அவளுக்காக எந்த முயற்சி பண்ணாம முடியாதுன்னு எப்படா சொல்ல முடியும்? அப்படி பண்ணா நான் ஏதோ முடியாம பின்வாங்கின மாதிரி ஆகிடாதா? நல்லதோ கெட்டதோ அவளுக்காக நான் முயற்சி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, அதில் நான் பின்வாங்க மாட்டேன். டேய், கெட்டதுன்னு தெரிஞ்சு அதுக்கேண்டா நம்ம முயற்சி பண்ணோம்? டேய், கெட்டதுன்னு நாமளா முடிவு பண்ணிட்டா எப்படிரா? அவ பக்கம் என்னன்னு யோசிக்க வேணாமா? இங்க பாரு, நாமளே இவ்வளவு யோசிக்கும் போது என் தங்கச்சி எவ்வளவு யோசிச்சிருப்பா, எவ்வளவு யோசிச்சு முடிவு பண்ணிருப்பா. எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லி இருப்பாளா? அவ விரும்பின வாழ்க்கைய வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கானா? அவளுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும். டேய், நானும் அதை தாண்டா சொல்றேன். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையே வேணான்னு சொல்றா. அந்த வலி எப்படி இருக்கும் நீயே சொல்ற. உன்னுடைய லவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அவ வேணான்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நீயும் இந்த முடிவு எடுத்திருப்பியா இல்ல பூங்குடி தான் எடுத்திருப்பாளா? அந்த சைட்ல பூங்குடி யோசிக்கிறாடா. அதனால்தான் அவங்க அண்ணனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. நீ சொல்றதெல்லாம் அப்படி இல்லவே இல்ல. அவ மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியே உன்னை பேசுறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற. அது தேடா நானும் சொல்றேன். உன் இடத்துல இருந்து நீ எனக்கு என்ன வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். என் இடத்துல இருந்து யோசிச்சா நான் பண்ணதுதான் நீயும் பண்ணுவ. இங்க பாரு பேபி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இதனால என்ன ஆனாலும் சரி, நான் சமாளிப்பேன். என்ன இப்படி பேசிட்டு போறான்? தெரியலடா. ஸ்ருதி, நீ எதை எரிச்சிட்டு இருக்க? மனசுல தேவையில்லாதது சேர சேர தேவையானது ஒதுங்குதா? நீ அதான்
தேவையில்ல நினைக்கிறத எரிச்சிட்டு இருக்கேன். ஸ்ருதி, உன்கிட்ட நான் பேசணும். அண்ணி, சக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர வேற என்ன வேணாலும் பேசுங்க. நான் உங்க ஸ்ருதி அண்ணி. என்கிட்ட அனுமதியெல்லாம் வாங்கி பேசணும்னு இல்ல, அது எனக்கு கஷ்டமாயிரும். தயவு செஞ்சு உங்க அண்ணனை பத்தி பேசி கஷ்டப்படுத்தாதீங்க. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நான் விலகிட்டேன். நான் அதுக்காக சொல்லல ஸ்ருதி. நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணி, அங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எனக்காக எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். நீ என்னவோ பண்ணிட்டு இருக்க. உன் விஷயத்துல நான் குறுக்க வரல. இருந்தாலும் அண்ணியா எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு ஸ்ருதி. சொல்ற நீனு தப்பா நினைச்சுக்காத. நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன் நீ நம்புறல்ல. அப்ப நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். தயவு செஞ்சு அவசரப்படாத. சக்தி உன்கிட்ட பேச பல தடவை முயற்சி பண்ணான். ஆனா நீ போனே எடுக்கல. அப்ப அத்தைக்கு நெஞ்சு வலி வந்ததுனால உன்னால முடிவெடுக்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அவன் போன் பண்றப்போ எடுத்திருந்தா எல்லா பிரச்சனையும் அப்பவே முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள ஏதேதோ நடந்து நீயே போன் பண்ணி அவனை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீ அவசரப்பட்டுட்டியோன்னு எனக்கு தோணுது. உனக்கு என் மேல நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது ஸ்ருதி. அத நான் தப்பா நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இப்போ சரவண மேல நம்பிக்கை வச்சிருக்கல, அவன் கண்டிப்பா உன் கூட தான் நிப்பான் ஸ்ருதி.